ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம பார்த்திங்கன்னா போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பைத்தம்பருப்பு பாயசம் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட வைக்கிறதுங்கிறத பார்த்துருந்தோம். நான் வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல், இன்றைக்கி வீட்டில் இன்றைக்கி என்ன சமைச்சோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் சமைச்ச இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்ன இன்றைக்கி சாப்பாடு, மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மக்களே, இதுதான் நம்ம வீட்டில் செஞ்ச சாப்பாடு. இன்றைக்கி மத்தியானத்துக்கு செஞ்ச சாப்பாடு பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஃபுல் மெனு. சரிங்களா? இதில் ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். இதில் ஒவ்வொன்றுமே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் கிச்சடி. இது பார்த்திங்கன்னா பருப்பு, ரசம், காலிஃப்ளவர் பொரியல். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வீட்டில் செஞ்ச டிஷ்ஷு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ். சரிங்களா? இது போக நம்ம போன வீடியோவில் பார்த்த ரெசிபி பைத்தம்பருப்பு பாயசம், அது இது இருக்குது. அதையும் நான் காமிக்கிறேன். இதுதான் நம்ம போன வீடியோவில் இந்த பைத்தம்பருப்பு பாயசம் தான் நம்ம வந்து எப்படி செய்கிறதுங்கிறத சொல்லியிருந்தேன். அம்மா செய்கிறது நான் அப்படியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஹலோ மக்களே, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்தியான சாப்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதைத்தான் நாங்கள் இப்போ மத்தியானம் சாப்பிட போகிறோம். மத்தியானம் சாப்பிடக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ஸோ நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பை பை மக்களே.